செலவுகளை கம்மி பண்றதுனால நம்ம லைஃபை என்ஜாய் பண்ண முடியாம போயிரும் அப்படிங்கிற ஒரு சில பயங்கள் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். ஆனா நம்ம ஸ்மார்ட்டா எப்படி ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறதுலதான் நம்ம கிட்ட சேவிங்ஸும் இருக்கு. அதையும் தாண்டி நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்மளால பண்ணிக்கவும் முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல 20 செலவுகளை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப். நம்ம எல்லாருக்குமே செலவு அப்படிங்கிறது இருக்குதான் செய்யும், அது நார்மல். ஆனா கண்ட்ரோல் பண்ணாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த செலவு நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா தெரியும். இன்னைக்கு இந்த 20 செலவுகளை எப்படி ஸ்மார்ட்டா சேவ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் எக்ஸ்பென்சஸை நம்ம கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதுலதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்ட்டுக்கு வீட்டுல இருந்தா அப்படின்னா அந்த ரெண்ட் இல்லைன்னா சொந்த வீடு இருக்கு, அதுக்கு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னா அதுவும் இருக்கு. நம்ம பட்ஜெட்டுக்கு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மறுபடியும் ரீதிங்க் பண்ணி பார்க்கணும். ஆனா ஒரு சில டைம்லாம் நம்ம ரீதிங்க் பண்ணி பாக்குறதே கிடையாது. சம்டைம்ஸ் கன்வீனியன்ட்டா இருக்கும், சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இன்கம்ல 30% இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு சேஃபா தான் இருக்கும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். எலக்ட்ரிசிட்டி செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஃபேனு, ஏசி அன்னெசரியான யூசஸை அவாய்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் சில வீடுகள் எல்லாம் பார்த்தா அப்படின்னா ஏசி போட்டு விட்டுட்டு கதவை கூட திறந்தே விட்டுறாங்க. அப்படி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த கூலிங்கும் வெளியே போகுது, நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா நம்ம பே பண்ண வேண்டிய அவசியத்திலையும் நம்ம இருக்கிறோம். நமக்கு கரண்ட் பில்லை தான் மிச்சப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாம இதெல்லாம் நம்ம ஒரு டிசிப்ளினா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு நல்ல நம்மளை பார்த்து நம்ம குழந்தைகள் கத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல டிசிப்ளினான ஒரு பழக்க வழக்கங்கள் கண்டிப்பா கிரியேட் ஆகும். செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எல்இடி பல்புக்கும் நார்மல் பல்புக்கும் ஒரு 50 ரூபா 100 ரூபா வித்தியாசம் இருக்குதுன்னா நம்ம அப்ப எது மிச்சமாகுதோ அப்படிங்கிறத மட்டும்தான் பாக்குறமே தாண்டி நமக்கு கரண்ட் பில் எப்படி மிச்சமாகும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஸோ எல்இடி பல்பை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே கரண்ட் கம்மியா இருக்கும். கேஸ் ஒரு தடவை குக்கிங் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கும் மார்னிங்கும் நம்ம செஞ்சு பிளான் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் அடுப்பு கட்டி நிக்கிறதாகட்டும் இல்ல அடிக்கொருக்க ஒரே பொருளை 5-6 தடவை சூடு பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தான் கேஸ் வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும். மீல் ப்ரிப்பரேஷன் இல்லாம நம்ம என்ன பிளான் பண்ணினாலும் நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். கேஸை பொறுத்தளவுக்கு நமக்கு கண்டிப்பா அட்லீஸ்ட் முன்னத்த நாளாவது அடுத்த நாளுக்கு பிளான் பண்ணி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா கேஸும் சேவ் ஆகும், நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும். அடுத்தது ஃபுட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது இப்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்றோம். கிராசரிஸ்க்கு ஃபர்ஸ்ட் மெயினான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட லிஸ்ட் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறோம். டிமார்ட் அந்த மாதிரி இப்பெல்லாம் நிறைய கடைகளுக்கு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த டைம்ல நம்ம லிஸ்டே இல்லைனாலும் நம்ம போய் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பல பொருட்களை வாங்கி குமிச்சிடுறோம். இதனால என்ன ஆகுது அப்படின்னா 5000க்கு மேலதான் பில்லு வருது. அதுக்கப்புறம் தான் இது ஏண்டா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கும் நம்மளுக்குள்ள வருது. ஸோ ஃபர்ஸ்ட் லிஸ்ட் நம்ம கையில இருக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட பட்ஜெட்டையும் நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். கடைக்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு பட்ஜெட்டை கிரியேட் பண்ணிக்கணும். வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் வெளியே சாப்பிடுறது, ஆஃபர்ஸை பார்த்து ஆர்டர் போடக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை தான் ஆர்டர் போட்டுக்கணும். ரீசார்ஜ் பண்றது, தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம கேன்சல் பண்ணாம விடுறதுனால நம்மளுக்கு மாசம் காசு போயிட்டே இருக்கும். அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாம போற ஒரு செலவுல இருக்கும். பார்லரு, அதுக்கப்புறம் பியூட்டி அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் மந்த்லி ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுல யாரும் பெருசா அப்படி கிடையாது. இருந்தாலுமே அதுலயுமே இனிமே கான்சென்ட்ரேட் பண்ணதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் கிரீம் அந்த கிரீம் இந்த கிரீமுங்க, சரி நம்மளும் ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கண்டிப்பா நம்மளுக்கும் வரும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கும் பீஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக திங்க் பண்ணிட்டு நம்மளோட ஃபேஸையும் கெடுக்காம இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனும் நம்மளுக்கு கிரியேட் ஆகும். பெட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அது நம்மளோட காசு தான் போகுது. அதனால பாத்தீங்க அப்படின்னா சின்ன வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுக்கு வண்டிகள் எல்லாம் யூஸ் பண்ணாம நம்ம வாக்கிங்ல போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெல்த்துமே நல்லா இருக்கும். ஷாப்பிங் அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஆட் டு கார்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டு 24 hours வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கறத சூஸ் பண்றதுல நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிரும். கண்டிப்பா இந்த வீடியோல நிறைய விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாமே சின்ன விஷயங்களா எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். இந்த சின்ன விஷயங்களா ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் ஒரு மாற்றம் கண்டிப்பா ஏற்படும். இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எது ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.